வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெதர்லாந்து நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பு குறித்து நெதர்லாந்து பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். வெளிநாட்டு பயணங்களுக்கு வரி விதிக்க அரசு திட்டமிடுவதாக வெளியான தகவலுக்கு பிரதமர் மோடி கண்டனம். வெளிநாட்டு பயணங்கள் மீது செஸ் கட்டணம் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் பரவிய நிலையில் அது முற்றிலும் பொய் என்றும் விளக்கம். சட்ட விதிமீறல் நடவடிக்கையை தவிர்க்க வெளிநாட்டு பயணம் குறித்த விவரங்களை ராகுல் காந்தி தெரிவிக்க வேண்டும். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களை பாதிக்கும் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். வணிக சிலிண்டரை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையையும் உயர்த்தி மக்களின் தலையில் பாரத்தை ஏற்றியுள்ளது மத்திய அரசு. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தில் இருந்து மக்களை எப்படி காக்கப் போகிறது பாஜக அரசு என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் மத்திய அரசுக்கு தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். உரலுக்கு ஒரு புறம் இடி, மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் இடி என்பதைப் போல அடுத்தடுத்த அறிவிப்பால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கருத்து. உலக நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் எரிபொருள் விலையேற்றம் அதிகம் இல்லை. மேற்காசிய போர் சூழலிலும் பெட்ரோல் டீசல் மற்றும் எல்பிஜி விலையை மத்திய அரசு கட்டுக்குள் வைத்திருந்ததாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். எரிபொருளை மிச்சப்படுத்தும் வகையில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆன்லைன் மூலம் மட்டுமே விசாரணை நடைபெறும். உச்சநீதிமன்ற ஊழியர்களில் 50% பேர் 2 நாட்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் 2 நாள் உச்சி மாநாடு நிறைவு. பாலஸ்தீனம், மேற்காசிய பதற்றம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து முக்கிய ஆலோசனை. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் இடையே ஒப்பந்தம். சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி குறித்தும் அதிபர் ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான நட்புறவு மிகவும் வலிமையான ஒன்று. ஷேக் முகமது பின் சையதுடனான சந்திப்பு இரு நாடுகள் இடையிலான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி பதிவு. இந்தியாவில் $5 பில்லியன் அமெரிக்க மதிப்பிலான முதலீடுகளை அறிவித்தது ஐக்கிய அரபு அமீரகம். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் நமது பொருளாதார உறவுகள் மேலும் மேம்படும் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோலுக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி லிட்டருக்கு ₹3 அதிகரிப்பு. டீசலுக்கான கூடுதல் கலால் வரி லிட்டருக்கு ₹16.50 உயர்த்தப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. கேரளாவில் இருந்து சென்னை வந்தடைந்தார் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். எரிபொருளை மிச்சப்படுத்தும் வகையில் கான்வாய் வாகனங்களை குறைத்து நடவடிக்கை. தவேக அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு. ஆளுநர் அர்லேக்கர் தமிழகம் வந்துள்ள நிலையில் அமைச்சர்களின் இலாக்காக்களும் வெளியாகும் என்று தகவல். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை இன்று காலை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சியை தக்க வைக்க அதிமுக எம்எல்ஏக்களிடம் தவேக குதிரை பேரம் நடத்தியதாக புகார் அளிக்க இருப்பதாக தகவல்.
தங்கள் தொகுதி வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாமல் தாவேகாவுக்கு மக்கள் வாக்களித்திருப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல என்று காங்கிரஸ் கட்சியின் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. குறிப்பிட்ட வாக்குகளைத்தான் பெறுவார் என்று முதலமைச்சர் விஜயை குறைத்து மதிப்பிட்டு விட்டோம், ஆனால் இன்றைக்கு வெற்றி பெற்றுவிட்டார் என்றும் பேச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்காங்க. ஒரு மாற்றத்திற்கு வாக்களிக்கும் பொழுது அந்த மாற்றத்திற்கு தலைமை தாங்க வேண்டியது விஜய் என்பது தெளிவாக வாக்களித்திருக்கிறார். அவருடைய அரசியல் கணிப்பு கரெக்டு தான். அவரை நம்ம எல்லாம் கொஞ்சம் குறைச்சி மதிப்பீடு பண்ணிட்டோம். நம்மளும் எங்களையும் நானும் சேர்த்து தான். நானும் அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் பெறுவாருன்னு தான் நினச்சேன். அதை தாண்டி அவர் வாக்குகள் வாங்கி சீட்டாகவும் மாறி இருக்கு. அவர் தேர்தலில் முதல்ல சொல்லும் போது இது தேர்தல் தாவேகாவுக்கும் டிஎம்கேக்கும் சொல்லும் போது அதை பல பேர் ஏற்றுக்கொள்ள, ஆனால் அதுதான் நிலையாக இப்போ நிற்குது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் இபிஎஸ் அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கார்த்தி சிதம்பரம் விமர்சனம். அதிமுகவை சேர்த்துக் கொள்ளாமலேயே தாவேகாவால் 5 ஆண்டுகால அரசை நடத்த முடியும் என்றும் பேச்சு. ஒரு அடிமட்ட தீவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் கூட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று தங்கள் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசாட்சிப்படி கேட்டிங்கன்னா அவங்க முடியாது. அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் இன்னைக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அது வெளிப்படையாக தெரிகிறது. அதனால் பல பேர் தேர்தலுக்கு முன்னாடியே வெளியேறிட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி பெற்றவர்களே பிளவெல்லாம் ஏற்படுது. அதனால் அந்த கட்சியுடைய ஒரு ஸ்திரத்தன்மை கொஞ்சம் பாதிக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். பள்ளி, கல்லூரிகள், விடுதிகள், போக்குவரத்து மையங்களில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. கள்ளச்சாராயம், சட்டவிரோத மது விற்பனை நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் வலியுறுத்தல். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களை நிற்க வைத்து பேசக்கூடாது, நாற்காலியில் அமர வைத்துதான் பேச வேண்டும் என்று பதிவுத்துறை சுற்றறிக்கை. இனிவரும் காலங்களில் அரசு அலுவலகங்களில் போதுமான நாற்காலிகள் உள்ளனவா என்பதை சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோவில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு 58% இருந்து 60% உயர்த்தி உத்தரவிட்ட இந்து சமய அறநிலையத்துறை. தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக பிரதீப் யாதவ், கைத்தறி மற்றும் துணிநூல் துறை செயலாளராக வெங்கடேசன் ஐஏஎஸ் நியமனம். தமிழ்நாடு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக ஜான் சத்யன் நியமனம். அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணனின் கடிதத்தை ஏற்று தமிழக அரசு உத்தரவு. வாக்குகளை கொள்ளையடித்த மத்திய அரசு தற்பொழுது சாதாரண குடிமக்களின் பைகளை கொள்ளையடிக்கிறது. எரிபொருள் விலை உயர்வு குறித்து மத்திய அரசை கடுமையாக சாடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சஹரிகா கோஷ். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 20 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யும் அறிவிப்பு நிறுத்தி வைப்பு. கடும் எதிர்ப்பு வெளியான நிலையில் மக்களிடம் கருத்து கேட்ட பின்னரே முடிவு செய்யப்படும் என்று வனத்துறை தகவல். குஜராத்தின் அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளை உளவு பார்க்கும் இணைய வழி நடவடிக்கைகள் இருமுனை கத்தி. சீன பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா திரும்பிய அதிபர் டிரம்ப் கருத்து. இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கணிசமாக உயர்ந்திருப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தகவல். உலகின் எரிசக்தி வளங்களை ஏகபோகமாக அனுபவிக்க அமெரிக்கா முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு.
இலங்கையில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக புத்தளம், ஆனமடுவ உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். மழையினால் பாதிக்கப்பட்ட 27,000த்திற்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான 59வது லீக் போட்டி. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. சென்னை அணி தோல்வியுற்றதால் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்புகளுக்கு பெரும் பின்னடைவு. மைதானத்தில் இருந்து ஏமாற்றத்துடன் வெளியேறிய சிஎஸ்கே ரசிகர்கள், கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட லக்னோ அணி ரசிகர்கள். ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியிட்ட விவகாரம். பிரசாந்த், செல்வம் உள்ளிட்ட 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சென்னை நகரத்தை விட்டு வெளியேறுகிறேன். இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தையும் விட்டுவிடுகிறேன். ஆன்லைன் தொல்லை, மன அழுத்தம் போன்ற காரணங்களால் சமூக வலைதளங்களில் இருந்து விலகுகிறேன் என்றும் கெனிஷா உருக்கமான பதிவு. பிரபல காமெடி நடிகரும் ஸ்டண்ட் கலைஞருமான முத்துக்காலை முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை. தனது மனைவிக்கு தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டும் நுரையீரல் தொற்று காரணமாகவும் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில் சிகிச்சைக்கு உதவுமாறு கையெடுத்து கும்பிட்டு கோரிக்கை. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார் அவர்கள் என்னுடைய மனைவியின் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்து எனது மனைவியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்களாக தனி மனிதனாக நின்று போராடி வருகிறேன். இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் எனக்கு உதவி செய்தால் என்றென்றும் நன்றியோடு இருப்பேன். லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் உருவாகி வரும் DC படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு. யூடியூபில் 20 லட்சம் பார்வையாளர்களை கடந்து ட்ரெண்டிங்கில் 2ஆம் இடத்தை பிடித்து அசத்தல்.